வணக்கம் மக்களே. 4 மணிக்கு காந்தலூர் ட்ரிப் ஆரம்பித்தேங்க. அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேன்னு மலைகளுக்கு நடுவால் போயிட்டுருந்தோம். இதில் ஹைலைட் என்னென்னா, போனது எல்லாமே லேடிஸுங்க. 20 பேரும் லேடிஸ் தான். நல்லா என்ஜாய் பண்ணோம். சுற்றி மலைகளுக்கு நடுவால் மறையூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு மேலே தான் காந்தலூருன்ற ஊர் இருக்குது. பார்த்துட்டே இருக்கும்போது 2 மலைகளுக்கு நடுவால் வானவில் வந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காந்தலூரில் போனது இந்த அருவி. இந்த அருவிக்கு போகிறக்கெல்லாம் ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. செமைய அட்வென்ச்சராக இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அங்கே என்ன பிரச்சனைங்கன்னா, டிராஃபிக்கு சிங்கிள் ரோடுங்காட்டி டிராஃபிக்கு, லோக்கல் பீப்புளுங்காட்டி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வர்றாங்க. எங்களுக்கு ஜீப் ஓட்டினோன்னா நல்லா ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தார். சாங்ஸ் போட்டு நல்லா பாடிட்டே வந்தோம். அங்கே சூரியகாந்தி தோட்டம், ஆப்பிள் தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ப்ளம்ஸு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். அங்கே ஒரு காஃபி தோட்டத்தில் காஃபி செடியில் பூ பூத்து இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். காஃபி செடி பூ பூத்து அதில் காய் காய்ச்சி அந்த காயை பறித்து தான் இது பண்ணோமா. தாத்தா பேசுகிறாரு, கேளுங்க. ஆப்பிள் இப்போ தான் வருது. இந்த காய்ப்பெல்லாம் நான் இன்னும் டிசம்பருக்கு தான் பறிக்க முடியும். சரிங்க. 5 மாதம் காப்புங்க. ஆமாம், 5 இல்லை, இப்போவே 3 மாதமாச்சு இது பூத்து. சரிங்க. அப்படியே அடுத்த போன இடம் பார்த்திங்கன்னா, லெமன் கிராஸ் செடிகளுக்கு நடுவால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் போன ஜீப் பார்த்திங்கன்னா இதுதான். அது முன்னாடி ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி போனான். நல்லா இருந்துச்சு. அது ஜிப் லைனுங்களா, அது நல்லா இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போனான். நான் பயந்துக்குவான்னு நினச்சேன். நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போனான். இதோடு முடிஞ்சுதுங்க. அப்படியே கீழே இறங்கி வந்தேங்க. இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா தூரமாக நடுக்காட்டுக்குள்ளே ஒரு அருவிங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம அங்கே போக மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அங்கே ட்ரெக்கிங் போகலாமாம்மா, வனத்துறையோட பாதுகாப்போட. ஒரு நாள் கண்டிப்பாக போவோம். அந்த நீர்வீழ்ச்சி பேர் தூவானம் அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அடிவாரம் திருமூர்த்தி மலையில் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தரிசிச்சுட்டு அங்கே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மழையின் காரணத்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அலோடு கொஞ்சம் கம்மிங்க. இது யானைப்பாறையை பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுங்க. எல்லாம் 5 மணிக்குள்ளே போனால் சாமி கும்பிட்லாங்க. சாமி கும்பிட்டு எங்கள் ட்ரிப்பு இதோடு முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப் இவங்களோட இன்னொரு ட்ரிப் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேங்க. தேங்க்யூ ஸோ மச்.